योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। மங்களமான ஒரு ஆரம்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரம் ஒரு புதிய நாளை நம் கையில் கொடுத்திருக்கிறார். நான் தினம் தினம் இப்படி சொல்லி வருகிறேன். நேற்றைக்கு ஒன்று என் கண்ணில் பட்டது. பகவான் எப்பொழுதுமே எடுத்துக் கொடுப்பார். அதில் எழுதியிருந்தது, நேற்று என்பது நமக்கு கேன்சல் ஆகி வந்த செக்கை போன்றது. நாளை என்பது கடன் உறுதி பத்திரம் போல்றது. இன்று என்பதுதான் நம் கையில் இருக்கும் கேஷ். இன்றுதான் நாம் உறுதியாக இந்த நாள் நம் கையில் இருக்கிறது என்று நினைக்கும். கேஷ் என்று சொல்வார்கள் அல்லவா, பணத்தொகை. ஆக நேற்று கேன்சல்டு செக், நாளை ப்ராமிசரி நோட். ஆனால் இன்றுதான் நம் கையில் இருக்கும் கேஷ். இதை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும் என்பது, எவ்வளவு சாமர்த்தியமாக விஸ்டமோடு ஞானத்தோடு இதை செலவழிக்க வேண்டும் என்பது நம் கையில் இருக்கிறது. நமக்கு ஒரு மங்களமான ஆரம்பத்தை பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். தினம் தினம் இந்த கொரோனா என்று இல்லை, இது பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை 6 மணி சாண்டிங், அதை ஃபேஸ்புக்கில் ஒளிபரப்புகிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி எப்பொழுதும் நடந்து கொண்டிருப்பது தான் காலை வேளை. மங்களமான ஒரு ஆரம்பம். பகவானுடைய சக்தி வாய்ந்த அவருடைய சன்னதியில் வந்து அமர்ந்து அவருடைய திவ்ய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது என்பது எப்பேற்பட்ட அருள். ஆக இந்த நாளை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும்? இந்த நாளை நான் நாமத்தினாலும் சேவையினாலும் நிரப்ப வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாமம், எவ்வளவுக்கு எவ்வளவு சேவையாக வேலைகளை, கையில் விழும் வேலைகள், கணவனுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ அல்லது மனைவிக்காகவோ குழந்தைகளுக்காகவோ வீட்டிற்காகவோ அல்லது செல்லும் அலுவலகத்திற்காகவோ எந்த வேலை எந்த நிலையில் நம் கையில் வந்து விழுந்தாலும் இறைவனுக்குத்தானே எல்லாம் சொந்தம். இந்த பிரபஞ்சமே இறைவனுக்கு சொந்தம். அப்பொழுது நம் கையில் விழும் வேலைகளும் அவருடையது தானே. அவருடைய சேவையாக நாம் நினைத்து செய்து முடிந்த பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி செய்தால் இன்றைய கேஷை நாம் மிகவும் ஞானத்தோடு விஸ்டமோடு செலவழித்ததாகுமல்லவா. என்றால் வேலைக்கு வேலை நடக்கிறது, அதை நாம் பூஜையாகவும் மாற்றுகிறோம். ஆத்ம லாபமும் கிடைக்கிறது, பொருள் லாபமும் கிடைக்கிறது. ஆக பகவான் நமக்கு ஒரு அழகான ஒரு நாமத்தை கொடுத்து, கல்பத்தருவான ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பிரார்த்தனை கூட வீணாகாது, ஒரு நாமம் கூட வீணாகாது. இன்றைய பிரார்த்தனை நாம் பகவானிடம் சமர்ப்பிக்கும் முன்பு ஒரு காட்சியை பார்ப்போம். பிரார்த்தனை கடிதங்கள் வருகின்றன. சில சமயங்களில் இந்த பிரார்த்தனை கடிதங்களில் அவர்கள் பக்தர்கள் ஏதேனும் ஒரு லீலையை குறிப்பிட்டு, அன்றைக்கு அப்படி செய்தீர்களே, எங்களுக்கு அருள் தாருங்கள் என்று கேட்பார்கள். சில லீலைகள் நான் பிரார்த்தனை கடிதங்களிலிருந்து எடுத்ததுதான். நேற்றைக்கு ஒன்று வந்திருந்தது. அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணத்திலிருந்து திருமதி சாந்தி பாலசுப்ரமணியம் என்பவர் எழுதியிருந்தார். அதில் இந்த ஒரு மனதை தொழும் லீலை இருந்தது. எனக்கு பெருமகிழ்ச்சி. ஏதோ ஒரு பெரும் செல்வம் கிடைத்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி.
நம்முடைய பகவானுடைய லீலைகள் எல்லாம் நமக்கு அப்படித்தானே. ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் அவருடைய அருள் நிரம்பியது. அதை நினைப்பதோ பேசுவதோ நமக்கு அருளை நிரப்பும். அன்றைய கேஷை செலவிடுவது இதைவிட அற்புதமாக எப்படி இருக்க முடியும்? அந்த சாந்தி பாலசுப்ரமணியம் சொல்கிறார், 93 1993 பகவானிடம் வர ஆரம்பித்தார்களாம். பல வருடங்களாக இப்பொழுது அவர்கள் பக்தர்களாக இருக்கிறார்கள், பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். அவர் சொல்கிறார், ஒரு வருடம் 95 96 இருக்கலாம், அவருடைய பகவானுடைய ஜெயந்தி நெருங்கிக் கொண்டிருந்த நேரம். அப்பொழுது அவர் நினைத்தாராம், நம் வீட்டிலேயே பகவானுக்கு வடை பாயசத்தோடு சமைத்து அன்னமிட வேண்டும், அதை பகவான் வந்து உண்ண வேண்டும் என்ற ஒரு பேரவா அவருக்குள் ஏற்பட்டது. பிரார்த்தனையோடு ஏற்பட்டது. பகவானிடம் வேண்டிக்கொண்டே இருந்தார், சுவாமி, நான் ஜெயந்தி என்று தங்களுக்கு வடை பாயசம் செய்து அன்னமிட வேண்டும், தாங்கள் வந்து அமர்ந்து இதை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை. அன்றைக்கு காலை ஜெயந்தி டிசம்பர் 1 அன்று மிக உற்சாகமாக சமையலை ஆரம்பித்தார். நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார், வேண்டிக் கொண்டே இருந்தார். பகவான், நீங்கள் எப்படியாவது இங்கு வந்து இன்றைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட வேண்டும் என்று பிரார்த்தனையோடு பண்ணிக்கொண்டே இருந்தாராம். இவர் சமையல் செய்து முடித்து பூஜை செய்து படையல் செய்துவிட்டார். அவர்களுக்கு எதிர்த்தாற்போல் இருக்கும் வீட்டில் கட்டட வேலை நடந்து கொண்டிருந்தது. பலர் கட்டிட வேலைக்காக வந்து அதை மும்முரமாக அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இவர் பூஜை செய்து நைவேத்தியம் படையல் செய்த பிறகு அந்த எதிர் வீட்டு கட்டட வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி இவர் வீட்டை நோக்கி வந்தாராம். வந்து அவர் சொன்னாராம், அம்மா, இன்றைக்கு என்னமோ ஒரு புதியதாக ஒரு பெரியவர் வந்திருக்கிறார் கட்டட வேலைக்கு. அவர் சொல்கிறார், அவருக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, சாப்பாடு வேண்டும், இங்கே சாப்பாடு கிடைக்குமா என்று எங்களை கேட்கிறார். நாங்கள் எல்லோரும் வழக்கமாக அவரவர்கள் கொண்டு வருவதுதான் கொண்டு வந்திருக்கிறோம், கஞ்சி கூழ் என்று. அவர் சாப்பாடு கேட்கிறார். அம்மா, இங்கே உங்கள் வீட்டை காண்பித்து அங்கே சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்கிறார். கட்டட வேலை செய்து கொண்டிருக்கிறார் எங்களோடு. இவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். என்றுமில்லாத அதிசயமாய் அன்றைக்கு புதியதாக ஒரு பெரியவர் கட்டிட வேலைக்கென்று வந்து அங்கு அவர்களுக்கு அன்றைக்கு வேலை வேறு கொடுத்திருக்கிறார்கள். அவர் சாப்பாடு வேறு கேட்கிறார். இவர்களுக்கு சாந்திக்கு நன்கு தெரிந்து விட்டது. ஒரே மகிழ்ச்சி பெருவெள்ளம் தான். அடடா, இது நம் பகவான் தான், இதில் சந்தேகமே இல்லை என்று உடனே அவரை அனுப்புங்கள் என்று சொல்லி அவர் வந்தவுடன் அவரை கொண்டாடி சாந்தியினுடைய கணவரும் 2 மகன்களும் அவர்களோடு உட்கார்ந்து அந்த பெரியவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டார்களாம். அவருக்கு உபசரித்து விருந்திட்டார். அந்த பெரியவரோ ஒரு வார்த்தை பேசவில்லையாம், மிகவும் குறைவாக சாப்பிட்டாராம். பிறகு அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு சென்று விட்டாராம். இவர்கள் நினைத்தார்கள், அந்த பெரியவர் கட்டிட வேலைக்காக வந்திருக்கிறார், ஒரு நிமிடம் ஞானம் என்றாலும் அடுத்த நிமிடம் அதை மூடி ஒரு மாயை வந்துவிடும். ஞானத்திலேயே இருப்பவர்கள் என்பவர்கள் தான் ஞானிகள். நமக்கு ஒரு நிமிடம் பளிச்சென்று ஒரு உண்மை தோன்றும், அடுத்த நிமிடம் அதை மறந்து வேற ஏதோ செய்து கொண்டிருப்போம். வழக்க தோஷம். அவர்கள் நினைத்தார்கள், அந்த கட்டிடத்தில் தான் அந்த பெரியவர் வேலை செய்து கொண்டிருப்பார் என்று. இவர்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பிறகு அந்த பெரியவரை சென்று பார்க்க வேண்டும் என்று எதிர் கட்டட நடக்கும் அந்த இடத்திற்கு சென்றார்கள். அந்த பெரியவரை காணவில்லை.
உடனே அங்கு இருக்கும் மேஸ்திரியிடம் கேட்டார்கள். அவர் சொன்னார், அம்மா, இதுவரை நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு பெரியவரை. இன்றைக்கு என்னமோ வந்து எனக்கு வேலை தர முடியுமா என்று கேட்டார். சரி, பெரியவராக இருக்கிறாரே என்று என் மனதில் கொடுப்போம் என்று தோன்றியது. அவர் மனதில் கொடுக்க வேண்டும் என்று தோன்றியதே அருள் அல்லவா? பெரியவர்களுக்கெல்லாம் எங்கே வேலை கொடுப்பார்கள்? அவர் சரி என்று அவருக்கு வேலை கொடுத்தேன். உங்கள் வீட்டில் சென்று சாப்பிட்டு வந்தார். பிறகு அவர் இங்கே வரவே இல்லை. அதுவரை செய்த வேலைக்கும் கூலி எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் சென்று விட்டார். அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள். எப்படி ஒரு அழகான அனுபவம்! அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, இது முற்றிலும் நம் பகவான் தான். நான் வேண்டிக் கொண்டது வீணாகவில்லை. சாக்ஷாத் பகவான் தான் நம்முடைய வீட்டிற்கு வந்தார். ஏனென்றால் அவர் மிகவும் வித்தியாசமாக நடந்து கொண்டாராம். பேசவே இல்லை. மிக குறைந்த சாந்தி பாலசுப்ரமணியம் சொல்கிறார்கள், கட்டிட வேலை செய்பவர்கள் நன்கு சாப்பிடுவார்கள். ஏனென்றால் கடுமையான உழைப்பு, நல்ல பசி இருக்கும், நன்றாக சாப்பிடுவார்கள். அதுவும் வடை பாயசத்தோடு சாப்பாடு போடும் பொழுது எப்படி சாப்பிட்டு இருக்க வேண்டும் அவர். ஆனால் மிக மிக குறைவாக எடுத்துக்கொண்டார். அவரை அதற்கு பிறகு பார்க்க முடியவில்லை என்று வருத்தமும் ஏமாற்றமும் இருந்தாலும், நாம் கேட்டபடி பகவான் நம் வீட்டுக்குள் வந்து கால் வைத்து உட்கார்ந்து சாப்பிட்டு சென்றாரே என்று கொண்டாடி உருகி எழுதியிருக்கிறார். நாம் முன்னாடியே 2-3 அனுபவங்கள் பார்த்திருக்கிறோம். ஸ்ரீராமமூர்த்தி என்பவர் பகவானிடமே சன்னதி தெரு வீட்டில் சென்று கேட்டார், நீங்கள் கண்டிப்பாக நான் ஜெயந்தி கொண்டாடும் அன்று எங்கள் வீட்டிற்கு, சென்னையில் எங்கள் வீட்டிற்கு வந்து சாப்பிட வேண்டும் என்று. இந்த பிச்சைக்காரன் வருவான் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு அந்த ஜெயந்தி என்று திரு ராமமூர்த்தி அவர்களுடைய மனைவி சப்பாத்தியும் சப்ஜியும் வடை பாயசத்தோடு சாப்பாடு எல்லாம் செய்து வைத்து கொண்டு காத்திருந்தார். அவர்களுடைய காம்பவுண்டிலேயே ஒரு விநாயகர் கோவில், அன்றைக்கு அதற்கு கும்பாபிஷேகம் வேறு செய்திருந்தார்கள். இவர்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு பெரியவர் வந்தார். தலைப்பாகை கட்டியிருந்தார். சற்று அழுக்கு உடை அணிந்திருந்தார். இவர்கள் வீட்டிற்கு வந்து எனக்கு சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டார். உடனே அவர்கள் இலைவிரித்து அவரை அமர வைத்து, சப்பாத்தி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னாராம். சப்பாத்தி சப்ஜியெல்லாம் போட்டு அவரை உபசரித்து, நன்கு உபசரித்து சாப்பிட வைத்த பிறகு, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள் எங்கிருந்து? நான் திருவண்ணாமலை செல்கிறேன் என்று சொன்னார். இப்படி அதே போல் இன்னொரு நிகழ்ச்சி கூட நாம் பார்த்திருக்கிறோம். நாகர்கோவிலில் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஓம் பிரகாஷ் யோகினி, யதீஸ்வரி ஓம் பிரகாஷ் யோகினி, இவர்கள் எல்லோரும் பகவானுடைய ஜெயந்தி கொண்டாடும் பொழுது, பாத பூஜை செய்த பொழுது பகவான் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வருவார். அவர்களுக்கு தெரிந்த ஒரு வாட்ச்மேன், ஒரு காவலாளி உருவத்தில் வந்தார். ஆனால் மிகவும் வித்தியாசமாக நடந்து கொண்டார். அவன் எப்பொழுதும் குடித்துவிட்டு படுத்துக் கொண்டிருப்பவன். ஆனால் அன்றைக்கு அங்கு வந்த அதே காவலாளி, அவர்களுக்கு பரிச்சயமான காவலாளி, மிகவும் வித்தியாசமாக நடந்து கொண்டார். கம்பீரமாய் இருந்தார், கச்சிதமாய் நடந்து கொண்டார். பாதபூஜை இவர்கள் வைத்திருந்த அந்த பிரசாதங்களை எல்லாம் அவருக்கு இலையில் இட்டார்கள். நன்கு சாப்பிட்டு சென்றார். அதன் பிறகு அந்த காவலாளி அவர்கள் பார்த்தபொழுது, அம்மா, நான் எங்கே வந்தேன், நான் வரவே இல்லையே என்று சொல்லிவிட்டார். இப்படி பல பல நிகழ்ச்சிகள் நாம் பகவானிடம் வேண்டிக் கொண்டோமானால், ஆத்மார்த்தமாய் பகவான் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும், உங்கள் கையை வந்து எங்கள் வீட்டில் நனைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோமானால், பகவான் கண்டிப்பாக வருகிறார், நம்முடைய ஆசையை பூர்த்தி செய்கிறார், பேரருள் செய்து
மறைகிறார். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாவதே இல்லை. நாம் சொல்லும் ஒரு நாமம் கூட வீணாவதில்லை என்று பகவானே சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த 24 மணி நேரத்தை நாம் பார்த்தோம் அல்லவா? நேற்றைக்கு என்பது கேன்சல் ஆகிவிட்ட செக். இன்றைக்கு அது செல்லா காசு. நாளை என்பதோ நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது என்று தெரியாது. நம்முடைய பயத்திற்கும் நம்முடைய சுபாவத்திற்கும் நம்முடைய புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கும் தகுந்த மாதிரி எதையோ கற்பனை செய்து கொண்டு திண்டாடுவோம். நேற்றைக்கு என்பது நடந்து முடிந்த கதை. அதனால் இந்த நிமிடத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் என்ன செய்வோம்? இந்த நிமிடத்தை ஒன்று நேற்று முந்தைய நாள் அல்லது 10-15 வருடங்களுக்கு முன்பு நடந்தது, எப்போவோ யார் யாரோ ஏதேதோ பேசியது எல்லாவற்றையும் இந்த நிமிடத்தில் கொண்டு வந்து இந்த பிரசன்ட், இந்த நிகழ்காலம் என்பதை நாம் இறந்த காலமாக மாற்றிவிடுவோம். அப்படி இல்லை என்றால் இந்த மனம் என்னும் குரங்கு என்ன பண்ணும்? எதிர்காலத்தில் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்றெல்லாம் கற்பனை செய்து தனக்குரிய பயத்தையும் தன்னுடைய புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி எதையோ புரிந்து கொண்டு அதை இந்த நிமிடம் கொண்டு வந்து இன்றைய நிகழ்காலத்தை எதிர்காலமாக மாற்றும். ஆக நிகழ்காலத்தில் நாம் வாழ்வதே இல்லை. ஒன்று இறந்த கால நினைவுகள் அல்லது எதிர்கால எதிர்பார்ப்புகள் அல்லது பயங்கள், இப்படித்தானே நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாளை. எல்லோரும் அவரவர்கள் தனக்குள்ளே வரும் எண்ணங்களை எடை போட்டு பார்த்தீர்களானால், அசைவு பண்ணி பார்த்தீர்களானால், அசை போட்டு பார்த்தீர்களானால் நன்கு தெரியும் நம்முடைய முக்காவாசி எண்ணங்கள் இறந்த காலத்தை சேர்ந்ததாக இருக்கும் அல்லது எதிர்காலத்தை சேர்ந்ததாக இருக்கும். இந்த நிமிடத்தில் இந்த நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் மிகவும் குறைவு. இந்த நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் தான் ஞானிகள். நம்முடைய பகவான் என்ன சொல்லியிருக்கிறார்? வாழ்க்கையின் லட்சியம் கடவுள்தான். கடவுளை அடைவது நம் கையில் இல்லை, ஆனால் கடவுளை நினைப்பது நம் கையில் இருக்கிறது. அந்த முயற்சி நம் கையில் இருக்கிறது. கடவுளை நினைப்பது என்பது கடவுளுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது தான். அந்த கடவுளின் நாமத்தை சொல்லும் பொழுது நீங்கள் கடவுளில் வாழ்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளில் வாழ்வது என்பதுதான் நாம் நிகழ்காலத்தில் வாழ்வது. இந்த நிமிடத்தை நான் நன்கு உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் விட சிறந்த உபயோகம் என்ன? பகவானுடைய நாமத்தை சொல்வது, பகவானை நினைத்துக் கொள்வது, பகவானுடைய லீலைகளில் ஏதோ ஒன்றை அசை போட்டு ரசிப்பது, அல்லது அதில் இருக்கும் படிப்பினையை உணர்ந்து செயல்படுவது. இப்படி இந்த நிகழ்காலத்தை இறந்த காலமாகவோ எதிர்காலமாகவோ ஆக்காமல் நிகழ்காலமாகவே நாம் அதை இறைவனுடைய நினைவாலும் நாமத்தினாலும் இறைவனுக்கு நாம் செய்யும் பிரார்த்தனையாலும் நிரப்பினோமானால் பகவான் கண்டிப்பாக கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் என்று சொல்கிறார்கள் அல்லவா? நாம் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் என்றெல்லாம் பாடுவார்கள். நான் கேட்டிருக்கிறேன். ஆக நாம் கேட்டவர்க்கு கேட்டபடியும் நாம் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் பகவான் கண்டிப்பாக வருவார். நாம் செய்யும் ஒரு பிரார்த்தனையும் வீணாகாது, ஒரு நாமமும் வீணாகாது. அதனால் கேட்கும் பொழுதே பகவான் எங்களுக்கு இது வேண்டும், இது கண்டிப்பாக வேண்டும் என்று நாம் கேட்பதில் தவறே இல்லை. நமக்கு வாழ்க்கையில் எது எது வேண்டுமோ அதை பிரார்த்தனையாக வைக்க வேண்டும். முடிவில் நாங்கள் இதை நினைத்து வேண்டுகிறோம், ஆனால் தங்களுக்குத்தான் தெரியும் எங்களுக்கு எது நல்லது என்று. எங்களுக்கு எது நல்லதோ அதை செய்து கொடுங்கள். எங்கள் அறியாமையினால் நாங்கள் எங்களுக்கு இது வேண்டும் என்று உங்களிடம் கேட்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு அந்த தேவை இப்பொழுது இருக்கிறது, அதனால் நாங்கள் கேட்கிறோம். ஆனாலும் தங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எது சிறந்தது என்று. அதை செய்யுங்கள் பகவான் என்று நாம் வேண்டிக் கொண்டோமானால் பகவான் மகிழ்ந்து போவார்.
ஏனென்றால் அவருடைய விஸ்டம், அவருடைய ஞானத்தை நாம் நம்புகிறோம் அல்லவா? நம்முடைய ஞானத்தை விட அவருடைய ஞானம் சிறந்தது என்று நம்புகிறோம் அல்லவா? அவரிடம் கையேந்து பிச்சை கேட்கிறோம், அவர் நமக்கு பிச்சை இடுவார். நமக்கு எது சிறந்ததோ அதை பிச்சை இடுவார். இதை மனதில் கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் கண்டிப்பாக பகவானிடம்தான் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி பகவானிடம் நாம் கேட்கவில்லை என்றால் யார் யார் காலையோ பிடிக்க வேண்டியிருக்கும். மற்றவர்களிடம் நாம் கேட்டால் கூட நடப்பது என்னவோ கடவுளின் கையில் தானே இருக்கிறது. ஆகவே கடவுளின் காலை பிடித்து கெஞ்சி நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்து அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் கண்டிப்பாக காரியத்தை நடத்தி தருவார் பகவான். இதை மனதில் கொண்டு இன்றைய பிரார்த்தனை பகவானிடம் சமர்ப்பிப்போம்.